வாழ்க்கை பாடம். 63 ஆண்டுகளின் வாழ்க்கை என்னும் பாடம் நான் என்றும் மாறாத மாணவன். என் வயது 63. தலைமுடி நரைத்திருக்கலாம், முகத்தில் சுருக்கங்கள் விழுந்திருக்கலாம். ஆனால் என் மனதுக்குள் ஒருபோதும் வயதாகாத ஒரு மாணவன் இருக்கின்றான். பிறந்தது முதல் இன்று வரை நான் வாழ்க்கை என்ற பாடத்தை படித்து வரும் மாணவனாகவே என்னை கருதுகின்றேன். இந்த 63 ஆண்டுகால பயணம் என்பது பள்ளிக்கூட படிப்பை விடவும் வாழ்க்கை கொடுத்த படிப்பினைகளால் நிறைந்தது. பிறப்பு முதல் நாம் அனைவருமே பிறவியிலேயே மாணவர்கள்தான். பேசத் தெரியாத போது அழுகையின் மூலம் பசியை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டேன். குழந்தையாக தடுமாறி நடந்தபோது விழுந்து எழும்போதெல்லாம் எப்படி என்பதை வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆகவே எனது முதல் மற்றும் முக்கியமான பாடம், தோல்வி என்பது முடிவல்ல, அது மீண்டும் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு. பள்ளி படிப்பில் பல பாடங்களை கற்றிருந்தாலும் உண்மையான கல்வி நம் வாழ்க்கையை அனுபவபூர்வமாக எதிர்கொண்ட போதே தொடங்கியது. இளமையில் பொறுப்புகளை ஏற்க தொடங்கும் போது உறவுகளை கையாள்வதில் உள்ள சவால்கள், வேலை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் போன்றவை பல பாடங்களை சொல்லித் தந்தன. நான் செய்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டவை என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறது. 63 ஆண்டுகளில் நான் கண்ட மாற்றம் மிக பெரியது. நான் பிறக்கும்போது இருந்த உலகம் வேறு, இன்று நான் பார்க்கும் உலகம் வேறு. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, கலாச்சார மாற்றங்கள், மக்களின் சிந்தனை ஓட்டம் என அனைத்தும் மாறியுள்ளன. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப என்னை உருவாக்கி கொள்வது, காலத்திற்கு ஏற்றவாறு என் அறிவை புதுப்பித்து கொள்வது போன்றவை என்னை ஒரு தொடர் கல்வியாளனாக வைத்திருக்க உதவுகிறது. எனக்குள் இருக்கும் இந்த தேடலும் கற்க வேண்டும் என்ற ஆர்வமும் என்னை இன்னும் இளமையாக வைத்திருக்கிறது. கல்வி என்பது வெறும் பள்ளியில் பெறுவது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு அனுபவத்தின் மூலம் பிறப்பது. வெற்றியின் மூலமும் தோல்வியின் மூலமும் நான் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனக்குள் இருக்கும் இந்த மாணவன் ஒருபோதும் வளர்வதையும் கற்றுக்கொள்வதையும் நிறுத்துவதில்லை. என் 63 ஆண்டுகால பயணம் எனக்கு சொன்ன ஒரே உண்மை, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் நான் கற்க தயாராகவே இருக்கின்றேன். நாளைய பாடம் என்னவாக இருக்கும் என்பதை காண ஆவலுடன் காத்திருக்கின்றேன். கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவரை இளமையாகவே இருக்கின்றான். நான் என்றும் மாறாத மாணவன், இளமை மாறாத மாணவன். நன்றியுடன் உங்கள் அழகப்பன்.